இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் MP3 பிளேயர் தான். இது நான் வந்து நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்துட்டு வந்துருக்கிறேன். இது ஒர்க்கிங்கா அப்படின்றது சரியா தெரியல. ஏன்னா பின்னால எந்த கவருமே கிடையாது. பாக்கையில ஃபுல்லா மழையில நனைஞ்சு ரஸ்ட் ஏறி போன மாரி தான் இருக்கு. இங்க இருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே துருப்பிடிச்சு போய் தான் இருக்கு. சரி ஓகே. இப்ப இப்பதைக்கு நம்ம இது பேட்டரிய மாத்துறோம். செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரியில பவர் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஆனா, இப்ப நம்ம இதை சார்ஜ் போட்டு பார்க்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது உள்ள இருக்கிற இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் ட்ரை ஆகாமயே இருக்கு. மழையிலேயே இருந்திருக்கும் போல. இது ஓரளவுக்கு கண்டிஷன் நல்லா இருக்கிற மாரி தான் இருக்கு. பின்னால எந்த கவருமே இல்லன்றதுனால, ஈஸியா தண்ணி உள்ள போயிருக்கும். நம்ம இப்ப இதை வந்து ஃபுல்லா பிரிச்சு ரிமூவ் பண்ணிருவோம். ரிமூவ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்குதா? இல்ல இன்னும் எங்கேயாவது தண்ணி இருக்குது அப்படின்னா, ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேணா நம்ம பேட்டரிய போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம கழட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதோடைய பேட்டரியில நமக்கு பவர் இருக்குதா? இல்ல டோட்டலாவே பவர் இல்லாம இருக்குதா? சுத்தமா இந்த பேட்டரி யூஸ் ஆகாதா? அப்படின்றத நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா, அப்பதான் இந்த பேட்டரியில வந்து திரும்ப நம்ம சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஆகுமா? ஆவாதா? அப்படிங்கிறத பார்த்துரலாம். பேட்டரியில சுத்தமாவே பவரே இல்ல. ஏன்னா, சுத்தமா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. 1% கூட பவர் இல்ல. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தண்ணியிலேயே இருந்திருக்குது. பேட்டரி தண்ணியில இருக்கும்போது பேட்டரி சுத்தமா இல்லாம இருந்தா பிரச்சனை இருக்காது. அப்படி பேட்டரி இருந்துருந்துச்சு அப்படின்னா, உள்ள வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். இப்ப இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னன்றது யோசிப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ எல்லாம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ரொ இருக்குது. ஆனா பாதி ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்குது. இதெல்லாம் கழண்டு வருமா? அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா சுத்திட்டே தான் இருக்குது. ரொம்பவுமே நம்ம இதை வந்து இது பண்ணி கழட்டினோம் அப்படின்னா, ஸ்க்ரூ எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கிறதுனால கட் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுலயே ஒரு கேமரா வேற தனியா ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த கேமரால தனியா பிரிச்சு எடுத்துருவோம் இப்போதைக்கு. ஏன்னா கேமராக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. அது தனியா தான் இருக்கு. கேமரா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கரோட நடுவுல குடுத்துருக்குறாங்க. கேமரா தனியா, ஸ்பீக்கர் தனியா. இந்த மாரி. பேட்டரி வந்து டிஸ்ப்ளேலே பின்னாலயே ஒட்ட வச்சிருக்கிறாங்க. பிரிக்கும்போது டிஸ்ப்ளே கவருமே சேர்ந்தே பிரியுது. அடுத்து இப்ப நம்ம கீழ இருக்கிற இந்த போர்ட பிரிச்சுருவோம். ஏன்னா போர்ட்ல தான் வந்து ரொம்ப தண்ணி இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. இந்த ஸ்க்ரூ எல்லாமே வந்து சுத்திட்டே தான் இருக்குது. எதுவுமே கழண்டு வர மாரி தெரியல. இதில பின்னால கவர் இருந்துருந்துச்சுன்னா, இது என்ன பிராண்டுன்றத கண்டுபிடிச்சுக்கலாம். உங்களுக்கு இது யாருக்காவது என்ன பிராண்டு, இல்ல நீங்க இது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருந்தது. பார்க்கறக்கு சார்ஜர் பின் மட்டும் இருக்குது. இதெல்லாம் இல்ல. மெமரி கார்ட்லாம் இல்ல. மெமரி கார்டு ஆப்ஷனே இதில கிடையாது. அப்ப இது வந்து எவ்வளோ ஜிபி இருக்கும் அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. இதை நம்ம வந்து சிஸ்டம்ல போட்டு மாத்துற மாரி தான் வந்து காப்பி பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்ப்ளே தான். கீபோர்டோட தனியா இங்க அட்டாச் ஆயிருக்கு. கீபோர்டு அதாவது பின்னால வந்து பட்டன்ஸ் இருக்கிற மாரி இல்ல. அது வந்து ஒரு டச் சென்சார் மாரி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரஸ்ட் ஏறிடுச்சு. இதெல்லாம் இப்போ ஒர்க் ஆகுமா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்குது. பார்க்கலாம். கீழ கீபோர்ட்ல தண்ணி இருக்க மாரி இல்ல. டிஸ்ப்ளேல மட்டும் தான் ஃபுல்லா தண்ணி இருக்கு. இதில இந்த பவர்லாம் போகுமா? இல்ல டோட்டலா கட் ஆயிடுச்சா? இல்ல நம்ம வேற ஏதாவது ஒயர் தான் போட்டு ரெடி பண்ணணுமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல மாத்திரம் எக்ஸ்ட்ராவே தண்ணி இருக்கு. இது இப்போதைக்கு நம்ம இதை கிளீன் பண்ணிருவோம். நம்ம இதை கழட்டினதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இதை சார்ஜ் போட்டு பார்க்கலாம்.
இப்போ இது சார்ஜ் போட்டிருந்தோம் அப்படின்னா, இதில் தண்ணி வேறு எங்கேயாவது இருந்தது அப்படின்னா, இது போர்டில் எல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால ஏதாவது ப்ராடக்ட் ரொம்ப பழசா இருக்குது, நீங்கள் எடுத்து சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே சார்ஜர் போட்டுறாதீங்க. ஏன்னா சார்ஜர் போட்டோம்னா தான் அதில் ப்ராப்ளம் அதிகமாகவே கிரியேட் ஆகும். இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம், என்ன ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். சார்ஜர் போடுறோம் அப்படின்னா எந்த ஒரு லைட்டு, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. இதில் இருக்கிற எதுவுமே வந்து பட்டன்ஸ் மாதிரிலாம் தெரியல, ஏதோ டச் மாதிரி தான் தெரியுது. இது எப்படி இதில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சரியா தெரியல. பார்க்கலாம். இப்போதைக்கு இது சார்ஜ் போட்டிருக்கிறேன், பவர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பவர் பார்த்தீங்கன்னா 1.5 வாட்ஸ் வருது. ஆனால் நமக்கு அந்த பவர் வந்து இதில் பத்தாது. ஏன்னா நான் கொடுத்து வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான் இருக்குது. நம்ம என்னது ஓகே, இதில் பவர்லாம் இப்போ கரெக்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பேட்ரி மாத்திரம் ப்ராப்ளம். நம்ம பேட்ரி வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக நம்ம பேட்ரி போட்டு செக் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. என்கிட்ட வேறு ஒரு போர்டு ஒன்று இருக்குது, அதை போட்டு வேணால் நம்ம இதில் பவர் கொடுப்போம். பவர் கொடுத்தா இந்த பேட்ரி ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இது நம்ம பவர் கொடுத்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன் பிரதர் டிஸ்பிளேல போய் செக் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு டிஸ்பிளேட்ட தான் பவர் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வேறு எங்கேயாவது கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சவுண்ட் மட்டும் கேட்குது, ஒர்க் ஆக தான் மாட்டேங்குது. நம்ம டைரெக்டாகவே இதை பைபாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நான் ஐடியா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஒயரே கட் ஆகிடுச்சா? நான் இது தெரியாமல் எவ்வளோ நேரம் இது கூட போய் சண்டை போட்டுருக்கிறேன். நம்ம என்ன ஒன்று பண்ணலாம், இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலான்னா ஐபி அடித்து க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதில் வந்து எந்த வேலையுமே பார்க்க முடியும். ஏன்னா ரஸ்ட் இருக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது இதில் பவர் எங்கே போகுது அப்படின்னு. ஐபி அடிச்சுட்டு நீங்கள் பவர் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபியில் வந்து பவர் சப்ளை இருக்காது. அது வந்து நான் கண்டக்டிவிட்டி ஒரு லிக்விட் அது, அதனால தான். அதனால் நம்ம தைரியமாக ஐபியில் வந்து பவர் சப்ளை கொடுக்கலாம். அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அடுத்து அப்லோட் பண்ணுறேன், இந்த ஐபியில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத. பட்டன் மாதிரிலாம் கிடையாது, இது ஒரு டச்சு சென்சார் மாதிரி தான். ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம மைனஸ் எடுத்து ட்ராக் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். நேரம் ஆனால் இருக்கணும், ஆனால் ஆகவே இல்லையே. ஏன்னா எந்த லைட்டுமே எரியவே இல்லை. இல்லை எதாவது லைட்டாக எரிஞ்சாவது பரவாயில்ல, எல்இடியுமே எதுவுமே எரியவே இல்லை. இப்போ இங்கே வச்சிட்டோம்னா ஏன்னா அதுக்கு லைட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது.
அப்போது இது வந்து டோட்டலாக வேஸ்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்டு. இல்லை அப்படின்னா இந்நேரம் சார்ஜர் போட்டதுக்காவது இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா பேட்ரி இல்லைனாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஏதாவது சார்ஜர் லைட் எங்கேயோ ஒரு இண்டிகேஷன் லைட்டாக எரியும். அந்த லைட்டுமே இதில் எரியவே இல்லை. அப்படிங்கும்போது இது வேலை பார்க்காது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதோடைய பவர் இவ்வளோ லோவாக இருக்கா? சார்ஜர் கழட்டிட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டோட்டலாக ஒர்க் ஆகலை. அப்படின்னா இந்நேரம் இதில் வந்து ஏதாவது ரியாக்ஷன் இருந்திருக்கணும். எங்கேயுமே இந்த போர்டு ஒரு ஹீட் ஆகலை, எதுவுமே இல்லை. நான் 2 பக்கம் பவர் சப்ளை கொடுத்துட்ருக்கேன். அப்படிங்கும்போது போர்டு கொஞ்சமாவது ஹீட் ஆகிருக்கணும். டோட்டலாக வேஸ்ட். வேறு ஒன்றும் இல்லை, நான் மல்டிமீட்டர் வந்து ஆஃப் பண்ணாமல் வச்சிட்டேன். அந்த மாதிரி ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டேன் அப்படின்னா மல்டிமீட்டர் வந்து கொஞ்சம் நேரத்தில் சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சார் நமக்கு. அப்படின்னா இது ஆன்லாம் ஆகுது, லைட்டெல்லாம் எரியுது. சரி, இந்த பேட்டரி போட்டோம்னா மட்டும்தான் ஒர்க்கே ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி இதில் நம்ம பேட்டரி கொடுத்துருவோம். என்கிட்ட வேறு ஒரு பேட்டரி இருக்குது, அந்த பேட்டரி வேணால் நம்ம இதில் வச்சு பார்க்கலாம். இல்லை இதில் பேட்டரி தான் ப்ராப்ளம் அப்படின்னா அதையுமே ட்ரை பண்ணிடுவோமே. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு இந்த பேட்டரியில் வந்து சார்ஜர் இருக்கிற பேட்டரி தான். இப்போவுமே எதுவுமே ரியாக்ஷனே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து டோட்டலாக வேஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான் போல். ஏன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமே இருக்குது. இல்லை நம்ம சார்ஜர் போட்டோம் அப்படின்னா நேராக டிஸ்பிளேவாவது ஒர்க் ஆகிருக்கணும். இப்போ நம்ம இதை பார்ப்போம், பவர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு வேலை இப்போ பவர் கரெக்டாக வருது அப்படின்னா ஓகே, 3.5 வாட்ஸு. இதெல்லாம் ஆனால் மட்டும்தான் வரும் போல். இங்கே எவ்வளோ வருது? இங்கெல்லாம் பவரே வரல. ஓகே, எல்லாத்துலேயுமே பவர் வருது, ஆனால் இது ஒர்க்கிங் தான் ஆக மாட்டேங்குது. அப்போ நமக்கு இது டிஸ்பிளே தான் போயிடுச்சு. இது நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லை, வேஸ்ட்டு தான் இந்த ப்ராடக்ட். ஓகே, அப்போ இப்போ இதை தூக்கி நம்ம தூர வீசிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இது போல் வேறு ஏதாவது ஐடியா பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது வேஸ்ட்டுன்றது மாத்திரம் தெரிஞ்சிச்சு. இது நம்ம யூஸும் ஆகலை. இது நம்ம காசு கொடுத்தெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு இல்லை, ஃப்ரீயாக தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க.
இது போல் இன்ட்ரெஸ்டான கன்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.